பாமகவின் இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த சசி பெருமாள் தற்போது உயிரிழந்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? திரு சசி பெருமாளுடைய உயிரிழப்பு எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு காந்தியவாதி, மதுவை எதிர்த்து பலவிதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றார். கடைசியில இந்த மதுவுக்காகவே உயிர் இழந்திருக்கின்றார். எங்களுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார். இனியும் தமிழக அரசு தாமதிக்காமல் இந்த பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இவ்வளவு காலமாக குடித்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் மதுவால். இப்படி சசி பெருமாள் போன்ற ஒரு காந்தியவாதிகள் எல்லாம் இன்று உயிர் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆக தமிழக அரசு இன்னும் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. இதைத்தான் மறைந்த திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் விரும்பியது. என்றால் அவரும், நான் கடைசியாக டாக்டர் அப்துல் கலாமிடம் பேசிய பொழுது அவரும் இதைதான் சொன்னார். இளைஞர்கள் மதுவால் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள், தமிழ்நாட்டிலே மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் என்று. இதற்காக திரு சசி பெருமாள் அவர்களும் அதைத்தான் விரும்பினார். ஆக அவருடைய அது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு சொந்தமா எனக்கு மிகவும் பிடித்தவர். அவரிடம் பல கோணங்களை நான் பேசியிருக்கின்றேன், பழகியிருக்கின்றேன். ஆக எனக்கு இன்னொன்னு அதிர்ச்சியிலிருந்து நான் இப்ப செய்தியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். நான் ஆக இனியும் தமிழக அரசு தாமதிக்க. உங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலுகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதே கேள்வியை மீண்டும் உங்ககிட்ட முன்வைக்கிறதுக்கு நான் விரும்புறேன். மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு, மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயங்களுக்காக சசி பெருமாள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். ஆனா பூரண மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் அவரை முன்னிறுத்தி இந்த போராட்டங்களை முன்னெடுக்கலையோ, ஒருவேளை அவருடைய தீவிரத்தன்மையை இந்த கட்சிகள் கடைபிடிக்கலையா, அவருக்கு போதுமான ஆதரவை கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அப்படி இல்லை. அவர் பல போராட்டங்களில் நாங்க கலந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் நாங்கள் அவருடைய போராட்டங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவரும் எங்களுடைய போராட்டங்கள் நாங்கள் அழைச்சிருக்கின்றோம். ஆனா இது மது அறக்கணும் ஒரு பொதுவான பிரச்சனை. இது எல்லா கட்சிகளும் சேரணும். ஆனா சேருகின்ற தருணம் வந்திருக்கிறது. அரசியலுக்காக கிடையாது. இந்த சமூக பிரச்சனை, மது என்பது சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கலாச்சார பிரச்சனை, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த முன்னேறுகின்ற பிரச்சனையா தடையாக இருக்கின்ற இந்த மது பிரச்சனை. ஆக இனியும், அதாவது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இதுக்காக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இல்ல, ஆரம்ப காலகட்டங்கள்ல உண்ணாவிரதம், குடிக்கிறவங்க காலில் விழுகிறது, அதுக்கப்புறம் செல்போன் கோபுரங்கள் போன்ற உயரமான இடங்கள்ல ஏறி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுன்னு தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்த சசி பெருமாள் அதற்கு அடுத்தபடியாக அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான முயற்சியையும் எடுத்தாரு. சமீபத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. அப்புறம் டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய வேட்புமனு திரும்ப பெற்றார். அந்த அளவுக்கு பூரண மதுவிலக்கை கொண்டு வரதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாக தெரிகிறது. ஆனா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது அவருக்கு போதுமான இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, இப்ப அவருடைய முயற்சி, எங்களுடைய 30 ஆண்டு கால முயற்சி, அவருடைய முயற்சி, இது போன்ற பல காந்தியவாதிகளுடைய முயற்சி எல்லாம் இன்றைக்கு அத்துணை தமிழ்நாட்டில் உள்ள அதிமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் இன்றைக்கு மது தேவையில்லை, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டு ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். திமுக எடுத்துங்க, கடைசியா இதுல திமுக முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆக அவருடைய முயற்சி வீண் போகல. ஆக அத்துணை கட்சிகளும் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதுவே ஒரு வெற்றி. அது ஆனா முழு வெற்றி எப்போதான் அரசாங்கம் பூரண மதுவிலக்கு எப்போ கொண்டு வராங்களோ அதுதான் முழு வெற்றி.